இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ஃபேவரட் ஸ்டாக்னு சொல்லக்கூடிய ஐடிசி ஸ்டாக்கோட சார்ட்டை தான் இங்க பார்த்துட்டு இருக்கோம். 2010ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட 330% வளர்ந்திருக்கு. அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 3.5 மடங்கு வளர்ந்திருக்கு. ஆனா அதோட வளர்ச்சி இங்கேயோட நிக்கல. இந்த ஸ்டாக்கோட டிவிடெண்ட் ஹிஸ்டரியை போய் பாத்தீங்கன்னா 2001, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வருஷமும் தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க இந்த பாயிண்ட் வரைக்கும். ஸோ அதே பீரியட் கணக்கு போடணும்னா 2010ல இருந்து இன்னைய பாயிண்ட் வரைக்கும் 13 வருஷம் 3ல இருந்து 3.5% வருஷம் ஆவரேஜா டிவிடெண்ட் ஈல்டு இருக்குன்னு சொல்லி கணக்கு போட்டா கூட 45ல இருந்து 50% வரைக்கும் இந்த 13 வருஷத்துல டிவிடெண்ட்ல இருந்து மட்டும் கிடைச்சிருக்கும். 330% ஸ்டாக் அப்ரிஷியேட் ஆயிருக்கு, 50% டிவிடெண்ட்ல இருந்து மட்டுமே கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே சேர்த்தா கிட்டத்தட்ட நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 13 வருஷத்துல 4 மடங்கு இருக்கு. இதே நேரத்துல இதே மாதிரி ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான இன்னொரு ஸ்டாக்கோட டேட்டாவை இங்க பார்த்துட்டு இருக்கோம், அமேசான். இந்த கம்பெனி இதே பீரியடுக்கு 18 மடங்கு வளர்ந்திருக்கு. இதோட டிவிடெண்ட் ஹிஸ்டரியை போய் பார்த்தா ஒரு முறை கூட ஒரு பைசா கூட இவங்க டிவிடெண்டா கொடுத்தது கிடையாது. ஐடிசி அந்த பீரியட்ல 4 மடங்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது, டிவிடெண்ட் ஸ்டாக் அப்ரிசியேஷன் ரெண்டுத்தையும் சேர்த்து. அதே பீரியட்ல இங்க 18 மடங்கு ரிட்டர்ன்ஸ். ஐடிசில 1 லட்ச ரூபாய் 4 லட்சமா இருக்கும், ஆனா அமேசான்ல அதே 18 லட்சமா மாறி இருக்கும். இந்த ரெண்டு கம்பெனியுமே பெரிய கம்பெனிஸ் தான், ஸ்டேபிளான கம்பெனிஸ் தான், ரெண்டுமே லாபம் பண்ணிட்டு தான் இருக்கு. ஆனா ஒரு கம்பெனி அவங்களோட லாபத்தை இன்வெஸ்டர்ஸ்க்கு டிவிடெண்டா கொடுத்திருக்காங்க, ஆனா இன்னொரு கம்பெனி ஏன் கொடுக்கல? இதை யோசிச்சுட்டு இருக்க அதே நேரத்துல இன்னொரு டேட்டாவை பார்ப்போம். இந்த ஆர்டிகல் படி விப்ரோ 2009ல 50 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அந்த பாயிண்ட்ல 1 லட்ச ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ஸ்டாக் கிடைச்சிருக்கும். ஆனா விப்ரோ அந்த பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் 3 வாட்டி போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணிருக்காங்க. போனஸ் ஷேர்னா என்ன? ஒரு இன்வெஸ்டர் ஷேர் வச்சிருந்தாங்கன்னா ஏதோ ஒரு ரேஷியோல கம்பெனி போனஸ் இஷ்யூ பண்றேன்னு சொல்லிச்சுன்னா 1:1 சொன்னாங்கன்னா நீங்க 10 ஷேர் வச்சிருந்தா 10 ஷேரை கம்பெனி உங்களுக்கு சும்மா கொடுக்கும். அந்த மாதிரி விப்ரோவோட 10 வருஷ பீரியட்ல மட்டும் 3 வாட்டி போனஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் வாட்டி 2:3 ரேஷியோல 2009ல போனஸ் கொடுத்தாங்க. நீங்க 3 ஷேர் வச்சிருந்தீங்கன்னா கம்பெனி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா 2 ஷேர் கொடுத்திருக்கும். இந்த எக்ஸாம்பிள் படி 1 லட்ச ரூபாய்க்கு நீங்க அப்போ விப்ரோ ஷேர்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ஷேர்ஸ் கிடைச்சிருக்கும். அந்த 2000 ஷேர்ஸுக்கு போனஸ் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 3300 ஷேர்ஸா அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் 2017லுமே போனஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. இப்போ 1:1 ரேஷியோல இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஒரு ஷேர் நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஒரு ஷேர் எக்ஸ்ட்ரா கொடுக்கப்படும். இப்போ உங்க கிட்ட இருக்க 3300 ஷேர் 6600 ஷேரா மாறி இருக்கும். அதுக்கு அடுத்தது 2019லுமே இஷ்யூ பண்ணிருக்காங்க 1:3 ரேஷியோல 3 ஷேருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஷேர். இப்போ கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா நீங்க முதல்ல வச்சிருந்த 2000 ஷேர் கிட்டத்தட்ட 8800 ஷேரா மாறி இருக்கும். அந்த பாயிண்ட்ல 50 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு விப்ரோவோட விலை 400 ரூபாய். கணக்கு போட்டா 35 லட்ச ரூபாய் மதிப்பு. 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணது 35 லட்ச ரூபாய் மாறி இருக்கும்ன்றதுதான் இந்த ஆர்டிகல் சொல்றது. இங்க இந்த கம்பெனி ஏன் போனஸ் இஷ்யூ பண்ணுச்சு? எதுக்காக சில கம்பெனிஸ் மட்டும் டிவிடெண்ட் தராங்க, சில கம்பெனிஸ் தர மாட்டாங்க? இந்த போனஸ் ஷேர்ஸ் வாங்கினா நமக்கு உண்மையாவே லாபம் தானா? இதுல எது இன்வெஸ்டர்ஸ்க்கு லாபகரமான விஷயம்ன்றது தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். வணக்கம், என் பேர் பூசன், இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். முதல்ல ஒரு கம்பெனியை உதாரணத்துக்கு எடுத்துப்போம். ஏபிசி கம்பெனி. இந்த கம்பெனி ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பிசினஸ் பண்ண அவங்களுக்கு வருஷத்துக்கு ஏதோ ஒரு ரெவென்யூ வரும். இது ரெவென்யூனும் சொல்லலாம், இல்ல சேல்ஸ்னும் சொல்லலாம், இல்ல வருவாயினும் சொல்லலாம். ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா உங்க ஏரியால ஏதோ ஒரு இட்லி கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இட்லி கடைக்கு மாசம் ஏதோ ஒரு வருவாய் வரும், ஏதோ ஒரு ரெவென்யூ வரும். அதாவது அவங்க எல்லா வியாபாரத்தையும் பண்ணி மாசத்துக்கு ஒரு 30,000 ரூபாய் வருதுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது அவங்களுக்கு வந்த ரெவென்யூ மட்டும் தான். அந்த இட்லி கடையை நடத்தணும்னா அவங்க மாவுக்கு பொருள் வாங்கணும், கடையில வேலை செய்யற ஆளுக்கு சம்பளம் கொடுக்கணும், இந்த மாவாட்டுறதுக்கு கரண்ட் பில்லு, அது மாதிரி நிறைய ஆபரேஷன் காஸ்ட் இது அதுன்னு எல்லாமே போயிருக்கும். இதை தான் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்பென்சஸ் அந்த ரெவென்யூல நீங்க கழிச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற விஷயம் தான் ப்ராஃபிட். இத ப்ராஃபிட்னும் சொல்லலாம், இல்லனா இன்கம்னும் சொல்லலாம். இந்த ஸ்டாக் மார்க்கெட் டெர்மினாலஜில சில டைம்ல P&L ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க, இல்ல இன்கம் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த இன்கம் இருக்குல்ல, அதாவது அந்த லாபம், அந்த லாபத்தை ஒரு கம்பெனியும் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அந்த லாபத்தை திருப்பி இந்த பிசினஸ்லயே இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் நிறைய மிஷின்ஸ் வாங்கி இல்ல இன்னும் நிறைய கடையை போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்ல இந்த லாபத்தை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு இப்போதைக்கு எந்த பிளான்ஸும் கிடையாது, இதை என் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கே நான் திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னாங்கன்னா அதை தான் அவங்க டிவிடெண்ட்ஸா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ ப்ராஃபிட்டை ஒரு கம்பெனி ரீஇன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷன் பிளான்ஸ் எதுவும் இல்லைன்னா அது அவங்களோட பேலன்ஸ் ஷீட்ல சும்மா இருக்கிறதுக்கு பதிலா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கப்படுறதே பெட்டர்னு ஃபீல் பண்ணி டிவிடெண்ட்ஸா கொடுக்கப்படலாம். பேலன்ஸ் ஷீட்ல இந்த மாதிரி அவங்க கொடுக்குற விஷயத்தை கேஷ் அவுட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ உதாரணத்துக்கு ஐடிசி கம்பெனி எடுத்துக்கோங்க. இப்போ ரீசெண்டா ஒரு ஸ்டாக்குக்கும் 6 ரூபாய் 75 பைசா கூடவே 2 ரூபாய் 75 பைசா டிவிடெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கம்பெனி டிவிடெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டாக்குக்கு 9 ரூபாய் 50 காசு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க ஐடிசில 100 ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 975 ரூபாய் டிவிடெண்டா கிடைக்கும். இந்த டிவிடெண்ட்ஸ் டைரக்டா உங்களோட டிமேட் அக்கவுண்ட் எந்த பேங்க்குக்கு லிங்க் ஆயிருக்கோ அதுலயே வந்து
கிரெடிட் ஆயிடும். இங்க ஐடிசியோட டிவிடெண்ட் டேட்டாவை பார்க்கும்போது இந்த ₹6.75 675% அப்படின்னு டினோட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அந்த ₹2.75 275% டினோட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க டிவிடெண்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது ஃபேஸ் வேல்யூக்கு அகைன்ஸ்டா தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஐடிசியோட ஃபேஸ் வேல்யூ ₹1. அதனால இந்த வருஷம் ஃபுல்லா அவங்க கொடுத்த டிவிடெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தா 1275% அவங்க கொடுத்ததா போட்டிருப்பாங்க. ஆனா இன் ரியாலிட்டி இந்த 1275% அந்த ₹1 ஃபேஸ் வேல்யூக்கு அகைன்ஸ்டா தான் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. நம்ம ஆரம்பத்துல ஐடிசியோட டிவிடெண்ட் ஹிஸ்டரி பார்க்கும்போது எல்லா வருஷமும் அவங்க டிவிடெண்ட் கொடுத்துட்டு வரத பார்த்துட்டு இருக்கோம். ஆனா கம்பெனிஸ்க்கு எல்லா வருஷமும் அவங்க டிவிடெண்ட் கொடுக்கணும்ன்றது மேண்டேட்டரிலாம் கிடையாது. கம்பெனி அவங்க கிட்ட இருக்க எக்ஸஸ் கேஷியோ அவங்க ப்ராஃபிட்ஸையோ எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு யோசிக்கிறாங்களோ அதுக்கேத்த மாதிரி அவங்க டிவிடெண்ட் கொடுக்கலாம், இல்ல கொடுக்காமலும் போகலாம். எந்த மாதிரி கம்பெனிஸ் டிவிடெண்ட் கொடுக்கும்? யூசுவலா புதுசா ஸ்பீடா க்ரோ ஆகிற growth oriented கம்பெனிஸ் எதுவுமே டிவிடெண்ட்ஸ் நம்மளுக்கு பே பண்ணாது. அவங்களுக்கு அவங்களோட growth தான் முதன்மையா இருக்கும். அதனால அவங்களுக்கு வர லாபத்தை திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணி அவங்க வளர்றதுக்கு அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனா ஸ்டேபிளா க்ரோ ஆகி மெச்சூரா இருக்க கம்பெனிஸ் அவங்களுக்கு எக்ஸ்பான்ஷன் பிளான்ஸ் இல்லனாலோ இல்ல ரீஇன்வெஸ்ட் பண்ணி அந்த பிசினஸை டெவலப் பண்றதுக்கு பெரிய பிளான்ஸ் இல்லனாலோ அந்த ப்ராஃபிட்டை அவங்களோட பேலன்ஸ் ஷீட்ல சும்மா வச்சிருக்கிறதுக்கு பதிலா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு திருப்பி கொடுத்துருவாங்க. அதுக்காக ஹை டிவிடெண்ட்ஸ் கொடுக்குற எல்லா கம்பெனிஸையும் நம்ம ஹோல்ட் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ பிஎஸ்யூ கம்பெனிஸ் இருங்க, கவர்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே அதிகமான டிவிடெண்ட்ஸ் கொடுக்கும். அவங்க ஏன் அதிகமான டிவிடெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்றத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா அதுல மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர் ஹோல்டிங் கவர்மெண்ட் தான் ஹோல்ட் பண்ணிருக்கும். சோ பிஎஸ்யூ கம்பெனிஸை ரன் பண்றதே கவர்மெண்ட் தான். அவங்களுக்கு பண தேவை இருந்ததுன்னா டிவிடெண்ட்ஸ் அதிகமாக கொடுத்து அவங்களே அந்த டிவிடெண்ட்ஸை வச்சுப்பாங்க. ஸோ அதனால ஒரு கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்குதுன்னா அது எதனால கொடுக்குதுன்றதை ரிசர்ச் பண்ணிட்டு அந்த கம்பெனில நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்றதை யோசிங்க. பிளைண்டா அதிகமான டிவிடெண்ட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எந்த கம்பெனிலையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ப்ராஃபிட்டபிளா இருக்க கம்பெனிஸ் மட்டும் தான் டிவிடெண்ட் கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. அதிகமான கேஷ் ரிசர்வ் வச்சிருக்கு. இந்த குவார்டர்லயோ இல்ல இந்த இயரோ அவங்க ப்ராஃபிட்ஸே பண்ணலனாலும் அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா கேஷ் ரிசர்வ் இருந்ததுன்னா அந்த கம்பெனிஸ் டிவிடெண்ட் கொடுக்கலாம். ஸோ ஒரு கம்பெனி டிவிடெண்ட்ஸ் கொடுக்குதுன்னா அதுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் வருது, அதனால தான் டிவிடெண்ட் கொடுக்குது, அது நல்ல கம்பெனியா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க எப்பவுமே அசியூம் பண்ணிடக்கூடாது. அந்த டிவிடெண்ட் எங்க இருந்து வருதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது கேஷ் ரிசர்வ்ல இருந்து வருது, அந்த கம்பெனி நல்ல கம்பெனி அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக அவங்க கொடுக்குறாங்களா இல்ல நிஜமாவே அவங்க ப்ராஃபிட்ஸ்ல இருந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு எதுவும் பிளான் கிடையாது, அதனால இன்வெஸ்டர்ஸ் கொடுக்குறாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த டிவிடெண்ட் இஷ்யூ பண்றதுக்கு கம்பெனியோட போர்ட் மெம்பர்ஸ் எல்லாமே டிசைட் பண்ணி இந்த குவார்ட்டருக்கு டிவிடெண்ட் கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு டேட்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் அனௌன்ஸ்மெண்ட் டேட்னு சொல்லுவாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது எக்ஸ் டேட், ரெக்கார்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 டேட் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி பே அவுட் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. இந்த எக்ஸ் டேட் அப்படின்ற டேட்ல தான் எஃபெக்டிவா யாரெல்லாம் ஷேர் ஹோல்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்கலான்ற கணக்கு எடுக்கிறது நடக்கும். ஸோ அந்த டேட்ல நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க டிவிடெண்ட்க்கு எலிஜிபிளா இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த நாளே ரெக்கார்ட் டேட்னு வரும். அந்த டேட் வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க எப்போ வித்திருந்தாலும் உங்களுக்கு பே அவுட் டேட் அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த டிவிடெண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து விழுந்துரும். இங்க நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உள்ள போய் மாட்டிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் டேட்டுக்கு 2 நாள் முன்னாடி இந்த ஷேரை வாங்கிடுவோம், டிவிடெண்டை வாங்கி எஸ்கேப் ஆயிடும்னு நினைப்பாங்க. அங்க ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை பத்தி டீடைல்டா இந்த எக்ஸ் டேட்னா என்ன, ரெக்கார்ட் டேட்னா என்ன, நீங்க எப்போ ஹோல்ட் பண்ணா உங்களுக்கு நல்லதுன்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ கிளிக் பண்ணி அதை ஃபுல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு ஐடிசி 430 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 10 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் அது 430 ரூபாய் இருக்கு. அந்த எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டுக்கு போகும்போது அந்த 430 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருந்த ஷேர் 420 ரூபாவா மாறும். ஏன் அது நடக்குது? இந்த டிவிடெண்ட் அப்படின்றது மேஜிக்கா எங்க இருந்தோ உருவாகி வர விஷயம் கிடையாது. அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்ல இருந்து தான் நமக்கு கொடுக்கப்படும். இந்த டிவிடெண்ட்ஸ் அவங்க கொடுக்கும்போது பேலன்ஸ் ஷீட்டை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. பேலன்ஸ் ஷீட்டை அட்ஜஸ்ட் பண்ணும்போது அதை ஸ்டாக் பிரைஸ்ல ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. 430 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருந்த ஸ்டாக் 420 ரூபாய் அந்த எக்ஸ் டேட் அன்னைக்கு கீழே விழுந்திருக்கும். இதை நீங்க செக் பண்ணணும்னா யாகோ ஃபினான்ஸ் போயிட்டு அந்த ஸ்டாக்கோட எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்ன க்ளோசிங் பிரைஸ் இருக்கு, அதுக்கு அடுத்த நாள் ஓபன் ஆகும்போது என்ன பிரைஸ்ல இருக்கு, அட்ஜஸ்டட் க்ளோசிங் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதை நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பர்சனலா எனக்கு டிவிடெண்ட்ஸ் அதிகமா கொடுக்குற ஸ்டாக்ஸ் வேணுமா இல்லனா அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணி அந்த ஸ்டாக் அதிகமா ஏர்னிங்ஸ் பண்ணுதுன்னா அந்த ஸ்டாக் வேணுமான்னு கேட்டா நான் செகண்ட் ஆப்ஷனை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா டிவிடெண்ட்ஸ் வாங்கும் போதே நீங்க டாக்ஸ் கட்டிட்டு தான் அந்த டிவிடெண்ட்ஸ் வாங்குவீங்க. ஆனா நீங்க ஒரு ஸ்டாக் ஹோல்ட் பண்றீங்க, அது அப்ரிஷியேட் ஆயிட்டு இருக்குன்னா அதை நீங்க விற்கும் போது மட்டும் தான் டாக்ஸ் கட்டுவீங்க. அதுவும் லாங் டர்ம்க்கு ஹோல்ட் பண்ணி வித்தீங்கன்னா அந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸ் உங்களோட இன்கம் டாக்ஸை விட குறைவா தான் இருக்கும். அதுக்காக டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணணும்னு கிடையாது. உங்களோட சிச்சுவேஷனை பொறுத்து நீங்க டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை வாங்கணுமா இல்லையான்ற டிசிஷன் எடுக்கலாம். நீங்க ரிட்டையர்மெண்ட்ல இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஆக்டிவான இன்கம் கிடையாது அப்படின்னா இந்த டிவிடெண்ட் இன்கமையே உங்களோட இன்கமா உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். உங்களோட ரிட்டையர்மெண்ட் பீரியடுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அங்கேயுமே ஒரு சின்ன கேட்ச் இருக்கு. நீங்க ஆவரேஜா உங்க போர்ட்ஃபோலியோ மொத்தமா சேர்த்து 2 to 3% டிவிடெண்ட் ஈல்ட் கிடைக்கக்கூடிய
ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களோட மொத்த செலவையும் டிவிடெண்ட் இன்கம் வச்சே நீங்க மேனேஜ் பண்ணணும்னா நீங்க ரொம்ப பெரிய போர்ட்ஃபோலியோ ஹோல்ட் பண்ணா மட்டும்தான் உங்களோட டிவிடெண்ட் இன்கம் உங்களோட எக்ஸ்பென்சஸை பார்த்துக்க முடியும். ஸோ இது வரைக்கும் நீங்க டிவிடெண்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை இப்பவே லைக் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து போனஸ் ஷேர்ஸை பத்தி பார்ப்போம். கம்பெனிஸ் ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணும்போது கேஷா உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அதை டிவிடெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. கேஷா கொடுக்கறதுக்கு பதிலா ஸ்டாக்ஸா உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இதுதான் போனஸ் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. யூசுவலா போனஸ் இஷ்யூவை 1:1 இல்ல 2:1 3:2 இந்த மாதிரியான ரேஷியோல தான் டினோட் பண்ணுவாங்க. 1:1 அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஒரு ஷேர் ஓன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கம்பெனில இருந்து இன்னொரு ஷேர் உங்களுக்கு போனஸா கொடுக்கப்படும். 1:2னா நீங்க வச்சிருக்க 2 ஷேருக்கு ஒரு ஷேர் கம்பெனி உங்களுக்கு போனஸா கொடுக்கும். இதுதான் இந்த ரேஷியோக்கு மீனிங். இப்போ விப்ரோவோட எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். உங்ககிட்ட 100 விப்ரோ ஷேர்ஸ் இருக்கு. இப்போ அந்த கம்பெனி 2:1 ரேஷியோல போனஸ் இஷ்யூ பண்றேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு விப்ரோ ஷேருக்கும் உங்களுக்கு 2 எக்ஸ்ட்ரா ஷேர் கிடைக்கும். அதாவது 100 ஷேர்ன்றது 300 ஷேரா மாறி இருக்கும். போனஸ் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி ஒரு விப்ரோ ஷேரோட விலை 300 ரூபாய் அசீவ் பண்ணிப்போம். 300 ரூபாய்க்கு 100 ஷேர் வச்சிருந்தீங்கன்னா 30,000 ரூபாய் தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ. இப்போ போனஸ் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் உங்ககிட்ட 300 ஷேர் இருக்கும். ஆனா அந்த ஸ்டாக்கோட பிரைஸையும் கரெக்ட் பண்ணிருப்பாங்க. 300 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த ஷேரை 100 ரூபாவா மாத்திருப்பாங்க. 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு ஷேரை 3ஆ பிரிச்சு உங்ககிட்ட கொடுத்திருப்பாங்க. சோ ஒரு ஷேரோட விலையும் 100 ரூபான்னு இருக்கும். இப்போவுமே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ அதே 30,000 ரூபாவா இருக்கும். இங்க என்ன நடந்திருக்கு? ஷேரோட கவுண்ட் மட்டும் தான் ஏறி இருக்கும். இதுல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூல எந்த மாற்றமுமே இருக்காது. சோ போனஸ் ஷேர் வருதுன்னா 300 ரூபாய்க்கு நான் ஒரு ஷேர் வச்சிருக்கேன் 1:1 சொல்லிட்டு இன்னொரு ஷேர் கொடுத்தாங்கன்னா இன்னொரு 300 ரூபாய்க்கு ஒரு ஷேர் கிடைக்கும்னு நினைக்காதீங்க. அந்த ஷேரோட பிரைஸை போனஸ்க்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. 1:1 ரேஷியோல கொடுக்குறாங்கன்னா 300 ரூபான்னு இருக்க ஷேரை பாதியா பிரிச்சு 150 ரூபா 150 ரூபா 2 ஷேரா உங்ககிட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல் இன் ஆல் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூல எந்த சேஞ்சும் இருக்காது. ஷேர் கவுண்ட் மட்டும் தான் ஏறும். இதை ஏன் கம்பெனிஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட பார்ட்டிசிபேஷன் அதிகரிக்கிறதுக்காக இந்த போனஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு மாருதி ஷேர் எடுத்துக்கோங்க. ஒரு ஷேரோட விலை 9,000 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ உங்ககிட்ட இருக்க அமௌண்ட்டே 5,000 ரூபாய் 4,000 ரூபாய் வச்சுக்கோங்க. இதுல உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா அந்த கம்பெனி 9:1 அப்படின்ற ரேஷியோல போனஸ் இஷ்யூ பண்ணாங்கன்னா ஒவ்வொரு ஷேருக்கும் 9 மாருதி ஷேர் கிடைக்கும். அதாவது ஒரு ஷேர் இருக்க வேண்டிய இடத்துல உங்ககிட்ட 10 ஷேர் இருக்கும். அதோட பிரைஸ் 10 மடங்கா குறைஞ்சிருக்கும். 9,000 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருந்த ஷேர் 9,000 ரூபாய் மாறி இருக்கும். இப்போ நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸால இதை வாங்க முடியும். அதுவும் அவங்களோட பினான்சியல்ஸ்ல எந்த சேஞ்சுமே இல்லாம நிறைய ரீட்டைல் பார்ட்டிசிபேஷனை அவங்களால கொண்டு வர முடிஞ்சிருக்கு. அவங்களோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸும் மார்க்கெட்ல அதிகமா இருக்கும். இந்த ரீசன்காக தான் போனஸ் இஷ்யூ பண்றாங்க. இந்த டிவிடெண்ட்ஸ் போனஸ் மாதிரியே ஸ்டாக் ஸ்பிளிட், பைபேக், ரைட்ஸ் இஷ்யூன்னு சொல்லிட்டு இன்னும் 3 கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் இருக்கு. அதை பத்தியும் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. போதுமான இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதுக்குமே ஒரு தனி வீடியோ போட்டுறேன். இது வரைக்கும் நீங்க பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு தோணுச்சுன்னா இல்ல புதுசா இருந்ததுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ண மறக்காதீங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. புதுசா வர வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே வரணும்னா அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி மக்களே.